சொல்லுப்பா, உன்னோட கோரிக்கை என்ன சொல்லுப்பா. நான் போயிட்டு இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நம்ம மக்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தையோட வெயிட் வந்து ஒரு அந்த டெலிவரி ஆகிற டைமில் வந்து 3 கிலோ இருக்கணுமா. ஆனால் இந்த குழந்தை வந்து 3.5 கிலோ இருந்தது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, அந்த குழந்தை வந்து மந்த் வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதம் எவ்வளோ செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வெயிட்டும் செக் பண்ணுவாங்க, தாயோட வெயிட்டும் செக் பண்ணுவாங்க. ஸோ டெலிவரி ஆகும்போது அந்த மாதம் குழந்தையோட வளர்ச்சி என்னன்னா அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ 6 மாதத்தில் இருக்க வேண்டிய குழந்தையோட வெயிட்னா அடுத்த 7 மாதம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டெலிவரி ஆக டேட் ஆகும்போது என்ன ஆகணும்னா அந்த வெயிட்டில் விட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குன்றாங்க. அதை பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கன்வே பண்ணல. அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணால் நம்ம வந்து கேட்டதுக்கப்புறம் எங்கிட்ட சொல்கிறாங்க அதை நான் கன்வே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதே டாக்டர் கன்வே பண்ணலன்னாரு. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் நாங்கள் பண்ணோம் அப்படின்னாரு. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஒரு சாதாரண ஸ்டிச்சிங் போனால் கூட ஒரு சின்னதாக அடிப்பட்டு இருக்குது, கையில் எதனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அடிப்பட்டு போனால் கூட ஒரு சின்ன ஸ்டிச்சிங் கூட போடுறது கிடையாது. அதே மாதிரி புது நாட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் போகிறாங்க, இல்லை வெளியூர்லேருந்து யாரோ வராங்கன்னா ரொம்ப அலட்சியமான ஒரு மருத்துவமனை. ஒரு பேசிக் இது கிடையாது. மக்கள் போனால் ஏதோ ஒரு இது பார்க்குற மாதிரி பார்க்குறது. அன்டைமில் போனாக்கா ஒரு தரமான மருத்துவமனை கிடையாது, மருத்துவர் கிடையாது. கேட்டாக்கா மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க. ரைட்டு, மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை என்னென்னு அந்த டாக்டர்கிட்ட கேட்கும்போது 20 பெட்லேருந்து 30 பெட்டாக உயர்த்திருக்கோம், இதுதான் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைங்கிறார். இல்லைப்பா, அப்போ மருத்துவத்தில் நீங்கள் வந்து எதுவுமே இன்க்ரிமெண்ட் பண்ணலைன்னா பண்ணியிருக்கா, அப்புறம் பண்ணினா என்னன்னு சொன்னால் அவர் பதில் இல்லை. இல்லைப்பா, ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குன்றாங்க, அதுக்கான டாக்டர் இருக்காங்க இல்லையா? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பேஷண்ட் வந்து கிரிட்டிக்கல் பொசிஷனில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்கன்னா கூட ஒரு நர்ஸு போகணும். கூட இருக்க டிரைவருக்கோ இல்லை மற்ற கூட உட்காந்துட்டு இருக்க அட்டண்டருக்கோ யாருக்குமே தெரியாது. அட்டண்டருக்கு என்ன தெரியும், நம்மள மாதிரி மக்களுக்கு என்ன தெரியும், நம்ம வந்து உயிர் போதும் அப்படின்னு பார்த்துட்டு தான் போவோம். அந்த நல்லா இருக்கா, என்ன கண்டிஷன் இருக்குது, இங்கே திருப்பதி போகிறது 1 hour ஆகும், மழை பாதை வேறு. என்ன பண்ணும், ஒரு நர்ஸு கூட போகணும், அதுவும் போகிறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டு போனாலும் அதுவும் கண்டுக்கிறது கிடையாது. எதுவுமே கண்டுக்காமல் இப்படி அந்த டாக்டர் தான் கேட்கும்போது மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை என்ன சொல்லு சார், நான் தனியாக கேட்கல, இத்தனை மக்கள் இருக்காங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள், மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை என்னென்னு பதில் சொல்லுங்கன்னா அவர்கிட்ட பதிலே இல்லை, பிளாங்காக நிற்கிறார். கடைசியாக அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை 20 பெட்லேருந்து 30 பெட்டாக மாற்றிருக்காங்க, இதுதான் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை. நம்ம மக்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் எதுனா சொன்னாங்கன்னா நம்மளும் தலையாட்டு போயிடுறோம். ஏன்னா இதுவே வேலையை அவங்க டவுனில் செய்வாங்களா இல்லை மற்ற இடத்துல போய் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரோட்டில் இறங்கி போராடுவாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க சொல்கிறத மண்டியாட்டு நம்ம போயிடுறோம். இதுவே இன்றைக்கி இந்த பொண்ணுக்கு நடந்தது, நாளைக்கு இன்னொரு பொண்ணு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு உயிரோட மதிப்பு வந்து டாக்டருக்கு தெரியும். இங்கே இருக்கிற யாருக்குமே அந்த இதுவே கிடையாது. அலட்சியம், ஃபுல்லாக அலட்சியம். மலைக்கு வந்துட்டா சுத்தமாக அலட்சியம், நக்கல் ஜாஸ்தி. இதே ஏன் இவ்வளோ ஏன் போகிறீங்க, ஏன் கூட பிறந்த பொறுப்புக்கே வந்து ஸ்டிச்சிங் பிரிக்க போனால் புது நடாச்சு உள்ள லேட்டு ஏன் வரேன்னு கேட்குறாங்க. என் மச்சான் கேட்கும்போது அவர்கிட்ட மூஞ்ச காமிக்கிறாங்க. அப்போ ஸ்டிச்சிங் பிரிக்க வர்றதுக்கு மற்ற சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து டைமிங் வர்றா, நீங்கள் டைமிங் வரீங்களா? ஒரு பேஷண்ட் எவ்வளோ நேரம் உட்காடுறாங்க, எதுவுமே பண்ணுறதும் கிடையாது. எதுவுமே ஒரு அடிப்படை வசதியே கிடையாது. போர்டு மட்டும் தான் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை போர்டு. மற்ற இந்த 32 வில்லேஜுக்கு வந்து ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே மட்டும்தான் இருக்குது, மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைன்னு சொல்லிட்டு. எதுவுமே மேம்படுத்தப்படுறது அது வேறு விஷயம். ஆனால் எல்லா ஊர்லேயும் அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, இங்கே எல்லாமே மேம்படுத்தப்பட்டு இருக்குதான் சொல்கிறாங்க. அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டர் இருக்காங்களா? எங்கேயுமே இருக்கிறது கிடையாது. எங்கே இருக்காங்க, இங்கேயே இருக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அன்டைமில் போய் பாருங்க, எங்கள் உள்ள காலையில் வாங்க, டாக்டர் இல்லை, நர்ஸு ஊசி போடுறது, நைட் 8 மணிக்கு மேல போனாக்கா ரெஸ்பான்ஸே கிடையாது, சுத்தமா ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு சீட்டு எழுதுறவங்க இன்ஜெக்ஷன் பண்றாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் நடக்கும் இது? டாக்டர் இல்ல. அப்ப 2 டாக்டர் ரொட்டேஷன்ல தான் இருக்காங்க. சப்போஸ் நைட்ல எதனா ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு எமர்ஜென்சி போனா டிரைவர் ஊசி போடுறான். டிரைவர் வந்து டாக்டர் படிச்சாரா, இங்க இருக்க நர்ஸுங்க டாக்டர் படிச்சாங்களா, டாக்டர் படிச்சாங்களா, யார் படிச்சாங்க? டிரைவர் பிரசவம் பார்க்கறான். அப்படி பாரு, இப்படி பாருண்ணா. நானே வண்டியில நான் வரேன்னு சொல்றேன், வண்டியில வர மாட்டேன், வேற யாரும் வேணாம், வண்டியில் நீங்க யாரும் வரக்கூடாது, 2 வீலர்ல வந்துருங்க, நாங்களாம் பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு டிரைவர் இன்ஜெக்ஷன் பண்றான். டிரைவருக்கு என்ன தெரியும், வண்டி ஓட்டுறது மட்டும்தான் அவனோட வேலை, சரியா? இன்ஜெக்ஷன் பண்ணுறத டிரைவரோட வேலை. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிரசவம் பார்க்குறது அவன் தள்ளின்னு போகிறான். டாக்டர் எங்கே போகிறாங்க, நர்ஸுங்க எங்கே போகிறான்? இதெல்லாம் என்ன வேலை? மக்களுடைய வருமானம் எல்லாமே சம்பளம் வாங்கிக்கிறாங்க நர்ஸுங்க, டாக்டர் எல்லாமே. இப்போ டிரைவருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் அவனுடைய சம்பளம், அவன் கொடுக்குற சம்பளம். நைட் டைம்ல பாம்பேலேருந்து வரோம், இல்லை நாங்கள் பாம்பேலேருந்து வரோம். ஒரு பாம்பு ஒன்று சின்ன பாம்பு கடிச்சிருச்சு. இங்கே வந்து டாக்டருக்கு வந்து செக் பண்ண போனோம், இல்லை பாம்பேலேருந்து வரோம், இங்கே பாம்பு கடிச்சிருச்சு. ஒரு பையனை ஒரு 9ஆவது படிக்கிறான் பையன். அவங்க அம்மா யாருமே வண்டி ஓட்ட முடியல, ஏன்னா வண்டி ஓட்ட சொன்னாங்க. இங்கே வந்து செக் பண்ண போனால் இங்கே அதுக்கு மருந்தே கிடையாது, திருப்பத்தூர் போங்கன்றாங்க. திருப்பத்தூருக்கு போனால் நர்ஸு போன பார்த்துருக்குறான் மாமால, அவன் விட
இல்லை கேளுங்க.